வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம், அந்த டெஸ்ட் சீரிஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 447 டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ்லையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டோட்டலாக 447 டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 191 சாப்டர் டெஸ்ட், அதாவது ஒவ்வொரு சாப்டருக்குமே டெஸ்ட் தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் மேத்ஸுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், அதே மாதிரி ஜிகேல ஒரு பர்டிகுலர் டாபிக், அந்த மாதிரி டோட்டலாக சாப்டர் டெஸ்ட் வந்து 191 இருக்கும். ஃபுல் டெஸ்ட் வந்து 21 டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ரியல் டைமில் எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 21 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பரே வந்து நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 59 டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய கொஷினையுமே வந்து சாப்டர் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக பிரித்து டெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 69 இருக்குது. செக்ஷனல் டெஸ்ட் வந்து 48 இருக்குது. செக்ஷனல் டெஸ்ட்னா மேத்ஸில் 20 கொஷின் கேட்குறாங்களா, அந்த 20 கொஷின் மாதிரி டெஸ்ட் இருக்கும் தனித்தனியாக. அதே மாதிரி ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ்க்கு வந்து தனித்தனியாக இருக்கும். அதுதான் செக்ஷனல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 149 ருபீஸ் பே பண்ணால் போதுமானது. 1 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்புக்கான ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க், அதே மாதிரி ஐஓஎஸ் ஆப்புக்கான லிங்க், அடுத்ததாக வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஐஓஎஸ் ஆப்போ இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் கோடும் தேவைப்படும், OZWB அப்படிங்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்மளோட ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக சூஸ் பண்ணணும். எஸ்எஸ்சி ஜிடி 2024 அப்படிங்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வேற ஒன்று இருக்குது. இது வந்து காம்போ டெஸ்ட் சீரிஸ். ஓகே, இதில் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வராது, இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். அதனால நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணாதீங்க. இங்கிலீஷ்ல மட்டும் அட்டன் பண்ணா போதும் அப்படின்னா நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க. இதுலயுமே எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஆனா தமிழ்ல வேணும் இல்லைன்னா வேற லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். எஸ்எஸ்சி ஜிடி 2024 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், 447 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த லோகோ தான் அதுல இருக்கும். இதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 149 அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 153 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததா அதாவது பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூபிஐ மூலமாவோ இல்லைனா கார்டு மூலமாவோ இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாவோ பேனோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டை வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸை ஓப்பன் பண்ணிட்டு மேலே கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிட்டு நான் சொன்ன எல்லா ஃபோல்டருமே தனித்தனியாக இருக்கும். என்னென்ன டெஸ்ட்னு சொன்னோம்னா அது எல்லாமே தனித்தனி ஃபோல்டரில் இருக்கும். அதில் எந்த டெஸ்ட் தேவையோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுறப்ப லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வரும், சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நடுவில் இப்போ நான் வந்து எல்லா கொஷினும் தமிழில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து மேத்ஸ் கொஷின் மட்டும் ஒரு சில டாபிக் மட்டும் இங்கிலீஷில் தான் நான் படிச்சிருக்கேன், அது மட்டும் எனக்கு இங்கிலீஷில் வேணும், அப்போ நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கிலீஷ் அப்படி இல்லைனா தமிழ் இல்லைனா எந்த லாங்குவேஜ் வேணாலும் மாற்றிக்கலாம். எந்த கொஷினுக்கு வேணாலும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நடுவில் ஒரே ஒரு கொஷின் வேணும், நடுவில் ஒரு 10 கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் நடக்குது இல்லை, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிலிட்டிக்கான எக்ஸாம்லையுமே வந்து நீங்கள் இதே மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண எல்லா கொஷினுக்குமே எது வந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கும். இப்போ மேத்ஸ் கொஸ்டின்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷனோடையுமே சேர்த்தே இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக 0.25 தான் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால தான் நார்மலாக எஸ்எஸ்சி வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி கொடுத்து இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, இது வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்னாலும் சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு 0.25 போல 0.5 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதனால வந்து எதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆக போறது இல்லை.
0.25 இருந்தாலும் சரி 0.5 இருந்தாலும் சரி நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எய்ம். தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் எல்லாமே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் வந்து யாருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. நீங்க இதே டெஸ்ட் சீரிஸை வந்து நிறைய சேனல்ல கொடுக்குறாங்க. நம்மளோட தமிழ்லன்னு இல்லாம தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தில எல்லாருமே இதே தான் கொடுக்குறாங்க. ஆனா இதை விட ஹையரான ஈவன் 1000 ரூபாய்க்கு கூட இந்த இதே இதை வந்து 1000 ரூபாய்க்கு கூட ஒரு சில லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தெலுங்குல வந்து ஒரு 2 சேனல்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதுல வந்து நமக்கு லாபம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணல. இந்த டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் புக் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் தான். அவங்க வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸை மட்டும் கம்மியான ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பர்டிகுலரா நீங்க நல்ல மார்க் எடுக்கணும், எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எனக்கு மார்க் வரல, எனக்கு ஸ்பீடு வரல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்றது தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்றது தான். அதனால நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 20 நாளைக்கு முன்னால, எக்ஸாமுக்கு 20 நாளைக்கு முன்னாலேயாவது நீங்க ஃபுல் டெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருங்க, நீங்க எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.